بسم الله الرحمن الرحيم. என்னென்ன செஞ்சு செத்து போனாலும் உயிராக்குற சின்ன விஷயமா இதெல்லாம் களிமண்ணை பிடிச்சி படைச்சு அல்லாவுடைய வேலையில இது களிமண்ணிலேயே பறவை மாதிரி செய்வாரு. அது ஊதுனோன்னு பறவை மாதிரி பறந்து போயிரும். அது சும்மா சாதாரண விஷயமா? இதெல்லாம் நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்களே என்றால் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்தந்த சம்பவத்திலேயே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அது எப்படி செஞ்சார்கள் என்ன விவரங்களுக்கு விடை கிடைக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவாக அல்லாஹ் ஒரு விதியை நமக்கு சொல்லித்தர்றான். என்ன சொல்லித்தர்றான்னு கேட்டா, இதை மனசுல வச்சுக்கிற வேண்டிய ஒரு ஆயத்து இது. 40வது சூறாவுல 78வது வசனம், 13வது சூறா அத்தியாயத்துல 38வது வசனம். இந்த 2 வசனத்தை மனசுல வச்சுக்கிறங்க. இந்த 2 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஒமா கானல் ரசூலின், எந்த ஒரு தூதராயிருந்தாலும் அவருக்கு முடியாது ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது அவருக்கு முடியாது. இல்லாபி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றே தவிர எந்த ஒரு தூதராயிருந்தாலும் அவர் அற்புதத்தை கொண்டு வர முடியாது. இந்த இவ்வளவு சம்பவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற விடை என்னன்னு கேட்டா, இதெல்லாம் செஞ்சார்கள். நினைச்சவனு செஞ்சிருவாரா? அவருக்கு அந்த பவரை நம்ம கொடுத்துருக்கிறோமா? அது கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், நம்ம பர்மிஷன் கொடுத்தா அவர் செய்ய முடியுமே தவிர அவருக்கா செய்ய முடியாது. எந்த தூதரா இருந்தாலும், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் என்கிட்ட பர்மிஷன் வாங்காம, நான் உத்தரவு போடாம அவருக்கா செய்யக்கூடிய தன்மையை நான் கொடுக்கவில்லை. எந்த நபியும் உனக்கு என்ன அற்புதம் இருந்தா பாரு, அதெல்லாம் கொடுக்கவே கிடையாது. அப்ப இப்படிதான் அற்புதங்கள் நடத்த முடியுமே தவிர நபிமார்கள் செஞ்சது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆர்டர் படிதான் செஞ்சார்கள். அவர்களுக்கே ஒரு சக்தியை கொடுத்து செய்யவில்லை. இந்த 2 இதில் சொல்லிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது அல்லாஹ் சொல்லி போடுறான். ஒவ்வொரு நபிமார்களும் போய் மக்கள்கிட்ட சொன்ன செய்தி அல்லாஹ் சொல்றான். இது முக்கியமான வசனம். 14வது சூறாவுல 11வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா கான லனா அன் நாத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பி இத்னில்லா, எல்லா நபிமார்களும் மக்கள்கிட்ட போய் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆர்டர் இல்லாம எந்த ஒரு அற்புதத்தையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ்வும் சொல்றான் அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. ரசூல்மார்களும் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீ பாட்டுக்கு அற்புதம் தொலைச்சுக்கூடாத, நீ கேட்டதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்தாலே தவிர எங்களுக்கு ஒரு அற்புதமும் செய்ய முடியாது என்று நபிமார்கள் எல்லாம் அந்தந்த மக்கள்கிட்ட போய் நினைச்சாங்க சொன்னார்கள் செய்தியை 14வது சூறாவுல 11வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது பொதுவான விதி. அற்புதம் செஞ்சாங்கன்னா உண்மை, அவங்க நினைச்சவன செஞ்சாங்கன்னா இல்ல. இதான் பிரச்சனையான விஷயம். இது எப்படி விளங்கிக்கிறது? இப்ப உதாரணமா மூசா நபிக்கு அந்த நீர் ஊற்று வந்துச்சு. கைத்தடியை கொண்டு போய் பாறையில் அடிச்ச உடனே 12 ஊற்று பொங்கி வந்துச்சுல, அதை எடுத்து பாருங்க, அதுலயே இதுக்கு ஆன்சர் இருக்கும். எப்படி அந்த வசனம் வருது? மூசா நபி அவர்கள் இறைவனிடத்தில் தண்ணீர் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில், இறைவா, என்னுடைய கூட்டத்தார் தண்ணீர் தாகத்தில் தவிக்கிறாங்க, அதனால நீ அதுக்கு ஏதாவது வழி சொல்லு என்று சொன்னோம். நாம் சொன்னோம், அசாக்கல் ஹஜர, உன் கையில் இருக்கிற கைத்தடியினால் அந்த பாறையில் அடின்னு சொன்னோம். கைத்தடி ஆல்ரெடி வச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர். கைத்தடிய முன்னாடி அவர் கையில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறது. முதல்ல அல்லாட்ட பேசுறாரு, அப்பவே கைத்தொடியோடு தான் போறாரு மூசா நபி. அல்லாஹ் முதல்ல அல்லாட்ட உரையாட போகும் பொழுது அல்லாஹ் கேப்பா, மாத்தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையில வலது கையில் என்ன வச்சிருக்கிற? அவர் சொல்வார், ஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி, இதை நான் ஊண்டிக்கிடுவேன், ஆடு மாடுகளுக்கு இலதலை எல்லாம் பறிச்சு போடுவேன், ஒளிய பியா மகாரிபு ஊகரா, இன்னும் பல தேவைகளை இந்த கைத்தடியை வச்சு என்ன செய்வேனா நிறைவேற்றிக்கிறோம். சாதாரண ஒரு கைத்தடி தான், சாதாரண கைத்தடி தானே, இப்ப போடுன்னு அல்லாஹ் பாம்பா மாறுது. இதான் அற்புதம் கொண்டு பிறவுண்ட அற்புதம் கொடுத்தது கைத்தடி, அவர் கைத்தடி தான். அங்கிருந்து இறங்கின மந்திர கோள் கிடையாது. அங்க சாதாரணமா அவர் எல்லா வேலைக்கும் நம்ம கைத்தறியை பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி சொந்த யூஸுக்கு அவர் வச்சிருந்த ஒரு கைத்தறிக்குள்ளதான் அல்லாஹ் போடுன்னு போட்டார. அப்பதான் அது பாம்பா மாறுமே தவிர அதுவா மாறாது, நினைக்கும் போதெல்லாம் மாறாது. இப்ப என்ன ஆகுது? தாகமா இருக்குன்னு உங்க கேட்டோம்னா மூசா நபிக்கு அந்த ஆற்றல் இருந்திருந்தால், அல்லது கைத்தடிக்கு அந்த ஆற்றல் இருந்திருந்தால், மூசா நபிக்கு அந்த ஆற்றல் இருந்திருந்தாலும், அல்ல கைத்தடி மந்திரக்கோளாக இருந்திருந்தாலும், தண்ணி கேட்டோன்னு என்ன செய்யணும்? தண்ணி தானே இந்தா எடுத்துக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அவன் மூசா நபிட்டு தண்ணியும் கேட்கறான், மூசா நபி அங்க கேட்கிறாரு. அவன் மூசா நபிட்ட கேட்டோன்னு அவர் என்ன செய்யறாரு? யா அல்லாஹ், என்னுடைய மக்கள் தண்ணீர் கேட்கிறாங்களே,
ஏதாவது வழி சொல்லு, இந்த கைத்தறியத்தான் அடிக்க சொல்லுவான்னு அவருக்கே தெரியாது. வேற ஏதாவது வழியில தருமா, மலைகளை பெய்ய வைக்குமா, ஏதோ நினைச்சிட்டு அவர் கேட்கிறாரு. யாரெல்லாம் என்னுடைய மக்களுக்கு தண்ணி வேணும், பாறைக்குள்ள தண்ணி இருக்கும் எவனா நினைச்சா பாப்பான். இதெல்லாம் யாரும் நினைக்கவும் இல்லை, கைத்தறிக்கும் அவரு சம்பந்தப்படுத்தவும் கிடையாது. அதுக்கு முந்தைய கைத்தறி ஒரு தடவை பாம்பா மாறிக்கிறது பார்த்திருக்கிறார், அவ்வளவுதான். இப்ப அந்த பாறையில இருந்து தண்ணி வர வைக்கும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட கேட்டு என்ன செய்யறாங்க, நாம் சொன்னோம் இல்ரிபி அசாக்கல் ஹஜர, உன் கைத்தறியால் இந்த பாறையை அடிந்த உடனே ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னத அஷரத் ஐனா, அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் வந்து பீரிட்டு வந்தன. கது அலிம குல்லு உனாசி மஷரபகும், ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுடைய நீர்த்துறை எதுவென்பதை சரியாக அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 2வது சூறாவில் 60வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப மூசா நபிக்கு அற்புதம் நடந்தது மட்டும் பார்க்கிறோமே, அந்த அற்புதம் எப்படி நடந்தது? அவர் நினைச்சவங்க நடந்ததா? அவர் வந்து அல்லாஹ்ட்ட கேட்காம செஞ்சுட்டாரா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்து நினைச்சதா? கேட்டவன அல்லாஹ் என்ன செய்யலாம், கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு போயா அப்படின்னு சொன்னா பொறுத்துக்கிட்டு தான் போகணும். இப்ப சொன்னா அடிக்க சொல்லி அடிச்சுட்டாங்க, தண்ணி வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப இது அல்லாஹ் நான் என்ன கேட்டுதான் செய்யணும்னு அந்த அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதுக்கு தகுந்தவாறு தான் அந்த சம்பவமும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து மூசா நபி கையில கைத்தறி வச்சிருக்கிறாங்க. கைத்தறி வச்ச உடனே இந்த கைத்தறி ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் பாம்பாக்கி காட்டியிருக்கிறான். எப்ப காட்டினா, முதல்ல அவரை கூப்பிடுறதுக்கு பேசினால உரையாடல் நடத்த கூப்பிட்டாங்க இல்லையா, அப்போ ஒரு கீழே போடுன்னு சொல்லி பாம்பாக்கி காட்டியாச்சு. 2வது போய் ஃபிரௌன்ட்ட போய் நினைச்சிருக்கிறாங்க, நாங்க இறை தூதரா வந்திருக்கிறோம், நானும் ஹாரூன் வந்திருக்கிறோம், இந்த பார் ஆதாரம்னு சொல்லி போட்டு அங்க ஒரு தடவை காட்டியாச்சு. அப்ப இந்த கைத்தறிய 2 தடவை பாம்பா ஆக்கி கீழே போட்டோன்னு பாம்பா மாறிடுது. அவர் கையில பிடிச்சோம்னா கம்பா மாறிக்கிறது. கீழே போட்டா பாம்பு, கையில எடுத்தா கைத்தடிங்கிற அளவுல 2 தடவை நெஞ்சிருக்கு செஞ்சு காட்டியாச்சு. அவன் என்ன செய்யறான், ஃபிரௌனு, நீ ஏதோ ஒரு வித்தக்காரன் மாதிரி தெரியுது, கைத்தறியை போட்டு பாம்பா மாறுறதா இருந்தா ஏதோ ஒரு இந்த வில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு மந்திரவாதி மாதிரி தெரிகிறது, அதனால இதை வச்சுக்கிட்டுலாம் உன்னை இறைத்து நாங்க நம்ப முடியாது, உன்னைய மாதிரி மந்திரவாதி எங்க ஊர்ல நிறைய இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிறோமான்னு கேட்கிறான். சரின்னு மூசா நபி சொல்லிடுறாங்க. போட்டி வைக்கப்படுது. மூசா நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஊர்ல உள்ள மந்திரவாதிலாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. வச்ச உடனே அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், அப்ப நீங்க போடுறீங்களா, நாங்க போட்டுமா, எங்க வித்தையை காட்டட்டுமா, உங்க வித்தையை யாரு ஸ்டார்டிங் முதல்ல யார் டாஸ் போட்டுலாம் கிடையாது, பர்மிஷன் கேட்கறாங்க. டாஸ் போடாமையே நான் பண்ணுவேன் நீ போடுறியான்னு கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம போட்டுருவோம், பயந்துருவாரு, நம்மள்ட்ட உள்ள வித்தையை போட்டோம்னா இவர் ஓடி போயிருவாருன்னு நினைக்கிறாங்க, நாங்களே போடுறோம் அப்படின்ன உடனே கயிறு கைத்தறி எல்லாத்தையும் போடுறாங்க. கொஞ்சம் கயிறு கொண்டு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கைத்தறியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரு கைத்தறியை போட்டா அப்படி பாம்பா போகுமோ அதே மாதிரி என்ன செய்யுது, இப்படி நெளிஞ்சு பாம்பு மாதிரி ஓடுது. பைதா ஹிபாலுஹும் ஐசியுஹும், அவர்களுடைய கயிறுகளும் கைத்தறிகளும் யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அவங்களுடைய மந்திர வித்தை தந்திர வித்தையின் காரணமாக அவருடைய மனதுக்கு தோற்றம் அளித்தது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறி ஓடக்கூடிய பாம்பை போல தோற்றம் அளித்தது மூசா நபிக்கு. அவங்க கைத்தறியும் கயிறையும் போடுறாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க, பாம்பு மாதிரி அவருக்கு தெரியுது. ஆனா பாம்பு ஆவலன்னு சொல்றான், பாம்பு மாதிரி அவருக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன இப்ப போட்டி தானே வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும், மூசா நபி கையில உள்ள கைத்தறி போட்ட வேண்டியதானே, முடிக்கிறாரு. ஏன் அவர் போட்டாலும் ஒண்ணு ஆகாது, அங்கேதான் ஆடுறது வரணும். இவங்க போட்டவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மூசா, மூசா உள்ளத்துல பயத்தால் நடுங்கினார். என்னமோ பண்ணிவிட்டாங்களா, இது எப்படி நம்ம முறியடிக்க, அல்ல என்ன செய்ய போறான்னு தெரியலையே, போட்டிக்கு போன்னு சொல்லிவிட்டான். கைத்தறியை தான் போட சொல்லுவான்னு தெரியாது, வேற ஏதாவது நீ போட்டிக்கின்றான்ல, அவ்வளவுதான். அவங்க செஞ்சு காட்டினவன அந்த தயாரா வரும்போது கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வரல, போட்டிக்கு போகும்போது அல்லாடைய சஸ்பென்ஸ் வச்சுட்டான். போட்டிக்கு போ, அங்க என்ன செய்யணும் அப்ப சொல்லிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி இருக்கிறான். அதனால முடிக்கிறாரு. இவங்க இந்த கைத்தறியை போட்டு பாம்பா மாறின உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், இது பயப்படலாமா, இவ்வளவு பெரிய அற்புத மந்திரவாதியா இருந்தார்களே, ஆனால் அவர்கள் கைத்தறியை இதெல்லாம் விழுங்கி விடும் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்குமே, ஆனால் இவங்களுடைய இந்த போலித்தனமான தந்திரத்தை பார்த்துட்டு பயப்படுவாங்களா? பயந்து என்ன செய்யறாங்க, அவுஜஸபி நஃப்ஸிஹி ஹீபத்த மூசா, மூசா உள்ளத்துல பயத்தால் நெஞ்சாரு நடுங்கினாரு. நடுங்கின உடனே குல்னா லா தகஃப், நாம சொன்ன பயப்படாத, இன்னக்க அன்தல் ஆலா, நீ தான் ஜெயிக்க போற, வாழ்க்கை மாஃபி எமீனிக்க, உன் வலது கையில வச்சுக்கிறியா, போடு கீழே. சொன்ன பிறகுதான் போட்டாரு, அப்பதான் ஜெயிச்சாருங்க. கையில தான் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரா போட்டா ஒண்ணு நடந்திருக்காரு. ஏன் ஒவ்வொருத்தரும் ஆர்டர் வரணும், இன்னைக்கு போட்ட நாளைக்கு ஒரு கவர் போட்டா வராது, கைத்தறி நினைக்கும் போதெல்லாம் போட்டா பாம்பா வராது.
அங்கேருந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்து அவர் போட்டா மட்டும்தான் அது அதனுடைய வேலையை அது செய்யும். ஒரு வேலை தான் செய்யாது. பாம்பாவும் மாறு, பாறையை உடைச்சி ஊற்றையும் உண்டாக்கும். அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. ஆர்டர் தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் முக்கியம். பாறையில் அடிக்கும்போது பாம்பா மாறல, கீழே போடும்போது ஆகுது. அப்ப அது என்னவா ஆகணும், எப்ப ஆகணுங்கிறதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறதுனாலதான் மூசா நபி போட்டியில போய் பயப்படும் பொழுது நீ தான் ஜெயிப்ப, போடு கையில உள்ளத உடனே அவர் போட்டாரு, பாம்பா மாறி அவருடைய வித்தைகளை எல்லாம் விழுங்கி விட்டது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது குர்ஆன்ல 20வது சூறாவுல 66 முதல் 68 வரைக்கும் நீங்க பார்த்தா தெரியும். இதுல என்ன வழங்குது, மூசா நபி அற்புதம் செஞ்சது உண்மை. ஆனால் அங்கேருந்து ஆர்டர் வந்தவன செஞ்சாரு. ஆர்டர் வரலன்னா அது வெறும் கைத்தடி தான், வேற ஒன்னும் செய்ய முடியாது. அந்த கைத்தடியை கொண்டு என்னதான் செய்யலாம், எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற கைத்தடிகள் இருந்தால் அது என்ன செய்வீர்களோ அதுதான் அந்த கைத்தடியிலும் நடக்கும். வேற ஒண்ணு அதுல இருந்து ஒரு காரியம் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவில் 116 117 இதே சம்பவத்து தான். பலம்மா அல்கவு அவர்கள் தங்களுடைய வித்தைகளை கீழே போட்ட பொழுது சஹரு ஆயுனன்னாஸ் மக்களுடைய கண்களை எல்லாம் பயப்படுத்தி கொண்டார்கள். வஸ்தரகபூஹும் மக்களை எல்லாம் பயம் காட்டினாங்க. இதை போட்டு உனக்கு இருக்கு ஆள்காங்க அடுங்குது மூசா நபி உள்பட. ஜாவு பி ஷஹரின் அலீம் மகத்தான ஒரு மந்திர வித்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். உடனே நம்ம என்ன செஞ்சோம், அவ்ஹைனா இலா மூசா மூசாவுக்கு வஹி அறிவித்தோம். மூசாவுக்கு நம்ம வஹி அறிவித்தோம். அன் அல்கி அசாக உன்னுடைய கைத்தறிய கீழே போடு என்று வஹி அறிவித்தோம். ஃபைதாஹிய தல்கஹு மா யாஃபிகூன் அவர்கள் உற்பத்தி செய்ததை எல்லாம் அது விழுங்கி விட்டது. உடனேயே அதை மிஞ்சக்கூடிய அற்புதமாக அது திகழ்ந்தது என்று 7வது சூறாவுல 116 117 எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன வழங்குது, அவர் ஒண்ணு அந்த கைத்தறிக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஒண்ணும் இல்ல, ஆர்டர் வந்துதான் நடக்கும்னு வழங்குது. அதே மாதிரி மூசா நபி பிரச்சாரம் பண்ணி ரொம்ப சோதனை எல்லாம் அனுபவிச்சு இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது, ஃபிரௌன் நம்மள எல்லாம் அழிக்க திட்டம் போட்டான்னு தெரிஞ்ச பிறகு கூட்டத்தை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் வாழ முடியாத நிலை ஏற்படும். என்ன செய்யறாங்க, மூசா நபியும் அவரை சேர்ந்த நல்ல மக்கள் என்ன செய்யறாங்க, அவனுக்கு பயந்து கொண்டு ஊரை விட்டு ஓடுறாங்க. அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் திட்டமே அழிக்கிறது தானே, ஓட விட மாட்டேன். பார்த்து பாகும் ஃபிரௌன் பிஜுனூதிஹி ஃபிரௌன் அவர்களை தன்னுடைய படையோடு விரட்டி வந்தான். ஓடிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. காலையில சுபகோட கிளம்பிட்டாங்க. உடனே அவன் என்ன செய்யறான், படையை திரட்டிக்கிட்டு ஓட விடுவான். அவனை ஏன் விரட்டிட்டு வர்றான், விரட்டுறாங்க, இவங்க ஓடுறாங்க, அவன் விரட்டுறான். விரட்டுனா கடல் திக்கு தெரியாம ஓடுறாங்களா, அங்க ஏதாவல என்ன இருக்கு, கடல் குறுக்கிடுது. இப்ப இப்படி எங்கிட்டு ஓடுறது, அவன் விரட்டிட்டு வர்றான், ஓடுறாங்க, ஏதாப்புல கடல் வந்துருச்சு. கடல் அப்புறம் என்ன வழி இருக்கு, ஒண்ணுமே வழி இல்ல, சந்து பந்து ஓட முடியும், கடல்ல சந்தலமா இருக்கு, நின்ற வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கடலுக்குள்ள போனாலும் அவுட்டு, திரும்பினாலும் அவுட்டு, நின்றாலும் அவுட்டு, மொத்தமே எல்லாமே காலி. அந்த மாதிரியான நிலையில என்ன நடக்குது, பலம்மா தராகல் ஜமானி ரெண்டு கூட்டமும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்ட பொழுது, கடல் இங்க இருக்குது, அவனுக்கு இவங்க பார்த்துட்டாங்க, இவங்க அவனை பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க மக்கள்லாம், கால அஸ்ஹாபு மூசா மூசாவோடு இருந்த தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதலக்கும் மூசாவே மாட்டிக்கொண்டோம், சிக்கி கொண்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம்ட்டாங்க. இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, சுத்தி வளைச்சுட்டாங்களே. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க, ஏன் மாட்டிக்கிட்டோம், மந்திரக்குள்ள வச்சுக்கிறோம் பயப்படாத அப்படின்னு சொன்னாங்களா, மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, இன்னமாய் ரப்பி சயஹதீன் மாட்டிக்கொள்ளவில்லை, கண்டிப்பா அல்லாஹ் தான் நம்மளை போக சொல்லிடுறான். அல்லாஹ் போக சொன்னாங்க போது மாட்டிக்கொள்ள விட மாட்டான். உங்க கண்ணுக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி தெரிகிறது, அல்லாஹ் சொல்லித்தான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம், அதனால எப்படி மாட்டுவோம். இன்னமாய் ரப்பி சயஹதீன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் ஏதாவது இந்த இடத்தில் வழிகாட்டுவான். நீங்க நினைக்கிறீங்க ஒன்று நடக்காதுன்னு சொல்லிட்டு, இறைவன் என்னோடு இருக்கிறான், வழிகாட்டுவான் என்று மூசா நபி சொன்னார்கள். உடனே வௌஹைனா இலா மூசா அங்கேருந்து ஆர்டர் போடுறோம், மூசாவே உன் கையில் இருக்கிற இந்த கைத்தடியினால, இப்ப அதே கைத்தடி தான், கடல்ல ஒரு போடு வேகமா அடிச்சவன என்ன ஆயிரேன், கடல் பிளந்துரும் சொல்றான். அடிக்கிறாரு, பழக்குது. எப்ப அடிக்கிறாரு, கையில வச்சுட்டு தானே இருக்காரு, இது கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல கடல் இருக்கு, எட்டி அடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. அவருக்கே சக்தி இருந்தாலும் அவரே அடிச்சிருப்பாரு. நெருக்கடியான நேரம் பர்மிஷன் கட்டலாம இருக்க முடியும், விரட்டிட்டு வந்துட்டா முடிஞ்சு வச்சு கதைங்கும் போது இதுக்கு நான் யாத்திரை கேட்டுட்டு இருக்கிறது, அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்க வேண்டியதானே. அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு அவர் நினைக்கவில்லை, கைத்தடிக்கு சக்தி இருக்கு என்று அவர் நினைக்கவில்லை. என்ன சொல்றாரு, இந்த பண்ணு வந்துட்டோம்ல, என்னமாவது காட்டுவான், வழிகாட்டுவான்னு சொல்லி முடிக்கல, வழியை காட்டுறான். அப்படி காட்டுறான்,
வேற ஒரு வழியும் இல்லப்பா, நீ வந்து உனக்கு கைத்தறியினால் என்ன செய்ய, கடல்ல அடின்ற உடனே என்ன செய்யறது, காண குள்ளு பிறக்கின் பண்பழக்க, அது பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் வந்து ஒரு பெரிய உயர்ந்த மலை அளவுக்கு இருந்தது. 2 பிளவாயிரும்ல பிறந்தவன, அந்த கடல் அவ்வளவு ஆழமா இருக்குமா இல்லையா, ஒரு மலை அளவுக்கு அப்படி தண்ணி நிக்கிறது. அந்த மாதிரி அல்லா நினைச்சா அப்படி நிப்பாட்டி வைப்பான். அது பெரிய மேட்டர் கிடையாது அல்லாவுக்கு. அதை விட பெரிய இந்த பூமியே அப்படித்தான் நின்று கொண்டு இருக்கு. அது ஆச்சரியமா தான் இருக்கிறவங்க. இந்த பூமி சூரியன் சந்திரன் அப்படி அந்த இடத்துல நின்று இருக்குது. நம்ம அதுல வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது தெரியல. கடல் 2 பிளந்து அது மட்டும் அதிசயமா தெரிகிறது. நீங்க இருக்கிற பூமியே அதிசயமா தான் நிக்குது. அதனால அல்ல நினைச்சா என்ன செய்வான், அது மாதிரி எல்லாம் செய்வான். அப்ப இது என்ன விளங்குது, இது வந்து 26வது சூறாவுல 61 முதல் 63 வரை இந்த சம்பவம் வருது, கடல்ல மாட்டிக்கொண்ட சம்பவம். இதுல என்ன விளங்குது, அப்ப மூசா நபி அவர்களுக்கு கடல் பிளந்த அற்புதங்கிறது மட்டும் வழங்கக்கூடாது. அது எப்படி நடந்தது, அவரே செஞ்சாரா, அவருக்கே இப்ப நினைச்ச போதெல்லாம் கடலை பிளந்துட முடியுமா, அல்லது அவருடைய கைத்தறிக்கு தான் அப்படி முடியுமா, அல்லது அந்த நேரத்திலேயாவது அவர் இஷ்டப்படி செஞ்சாரா, கிடையவே எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னது, அல்லாவிடமிருந்து ஆர்டர் வந்தா செய்ய முடியும், இல்லாட்டா அடி வாங்கி பேசாம இருக்க வேண்டியதான். ஆர்டர் வரலன்னு வைங்களேன், இப்படி விட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அவன் உத்தரவு போட்டா மட்டும்தான் நடக்கும்னா, அல்லாஹ் செஞ்சாங்க. மோஜிசா அற்புதங்கள் வந்து நபிமார்கள் செஞ்சாங்கன்னு வரலையே, நபிமார்களை வைத்து அவன் செய்கிறான் வருதே தவிர நபிமார்கள் செய்யவே இல்லை. உத்தரவு போடும்போது உத்தரவு அதுக்கு தான் உத்தரவு, கைத்தறிக்கு தான் இல்ல உத்தரவு. அடிங்கிற உத்தரவு இவர் அடிக்கிறாரு, கைத்தறிக்கு ஒரு உத்தரவு போடுறான், கடலுக்கு ஒரு உத்தரவு போடுறான். அது வச்சவனு பிளந்துரு, கடலுக்கு ஒரு ஆர்டர் போடுறான், விளந்து ஒரு அடையாளம் இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா என்ன செய்யறது, ஒரு வெளிப்படையா ஒரு செயலை செஞ்சு காட்டுறதை தவிர அதுல வந்து இந்த கைத்தறிக்கோ மூசா நபிக்கோ இந்த ஒரு பவரும் கிடையாது என்பதை இதை காட்டுறோம். அதே மாதிரி வந்து அந்த சம்பவம் இருக்கல, இந்த இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் வருது இல்லையா, அந்த சம்பவத்தோட என்ன வருதுன்னு கேட்டா, அதுல வந்து இது கத்தல்தும் நம்சன் பொத்தாரத்தும் பீஹா, நீங்கள் ஒரு உயிரை கொன்றுவிட்டு அதுல சந்தேகப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அப்ப என்ன செஞ்சோம், ஒரு மாட்டை அறுக்க சொல்லி நம்ம சொன்னோம். மாடு வந்து கலர் என்ன, அது என்ன, இது என்னெல்லாம் கேட்டீங்க. கடைசியா ஒரு மாட்டை அறுத்தீங்க. அறுத்த பிறகு என்ன, நாம் சொன்னோம் அந்த மாட்டில் ஒரு பகுதியை எடுத்து அந்த இறந்தவர் மேல போடுங்கள் என்று நம்ம சொன்னோம். சொன்ன உடனே ஒரு உயிரானாரு. சொன்ன உடனே அறுக்க சொன்ன கூட எதுக்குன்னு தெரியல. என்னோட கேள்விக்கும் பதிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சாங்க எல்லாரும். இதை யாரு கொலை செஞ்சான்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் மாட்டாருன்னா சம்பந்தம் இருக்கா? யாரு கொலை செஞ்சது அதையில சொன்ன பதில். அவங்க கேட்டது என்ன, இதை கொலை செஞ்சது யாரு, அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாசரி மாட்டை இருக்கிறோம், என்ன எதுக்கு இருக்க சொன்னாலும் தெரியல. மாட்டை இருக்க சொல்லி அது கலர் என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு முடிக்கிறாங்க. கடைசியா மாட்டை அறுத்து விட்டாங்க. அப்பவாது எதுக்குன்னு தெரியுமானே தெரியாது. அப்போ எதுக்கு சொன்னா அல்ல, அப்பதான் கடைசியா சொல்றான். எப்படி சொல்றான், அறுத்து முடிச்ச பிறகு நாம சொன்னோம் இல்லறி போகும் இவாலியா, அதில் ஒரு பகுதியை, அறுத்த மாட்டில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மனிதன் மேல அடியுங்க, செத்து போன பணத்தின் மேல அடியுங்க. கதாலிக்க யுகையில்லாஹுல் மௌத்தா, இப்படித்தான் இறந்தவர்களை எல்லாம் உயிராக்குகிறான். அவன் நினைச்சா இப்படி எல்லாம் உயிராக்குவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல 2:73 இந்த சம்பவம் இருக்கிறது. அப்ப இதுவும் எப்படி நடக்கிறது, மூசா நபி நினைச்சுலாம் செய்யல, அவரா திட்டமிட்டு நடக்கல, அவரா எடுத்து மாட்டை அறுத்தவன இறைச்சி தூக்கி போட்டு அடிக்கவே இல்லை. ஒவ்வொரு அற்புதம் செய்யும் பொழுதும் ஆர்டர் அங்க இருந்து வரணும், ஒவ்வொன்றுக்கு வரணும். ஒரு அற்புதத்தை மொத்தமா ஹோல்சேலால கொடுக்கவே மாட்டான். ஒரு அற்புதம் கைத்தறிங்கிற அற்புதத்தை மொத்தமா கொடுத்தோம்னா கொடுக்க மாட்டான். அது கைத்தறியை கொடுக்கும்போது போட சொன்னா மட்டும் அது போகும். பாம்பா மாறேன் அல்ல போடவே சொல்லணும்னா சும்மா கைத்தறியாவே இருந்துட்டே இருக்கும். அவர் நினைக்கும் போது அவரா டெஸ்ட் பண்ணி இருந்தா போட்டா நடக்குமா, நடக்காது. இப்படித்தான் இருக்குது என்பதை மூசா நபியுடைய அற்புதங்களை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம விளங்கிக் கொள்கிறோம். சரி, ஈசா நபி சம்பவம் என்ன? ஈசா நபி இந்த அற்புதம் செய்ததாக 3:49 வசனத்தை நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க. 5வது அத்தியாயம் 110 படிச்சு பாருங்க. இந்த 2 வசனங்கள்ல தான் ஈசா நபி செஞ்ச எல்லா அற்புதத்தையும் எல்லா பட்டியல் போடுறான். 3:49 5:110 இந்த சம்பவங்களை எல்லாம் ஈசா நபி என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு வருது. எப்படி வருது தெரியுமா? அவர் ஈசா நபி மக்கள்கிட்ட சொல்றாரு, தாவா பண்ணும்போது, பிரச்சாரம் பண்ணும் பொழுது, ஏன்பா என்னை ரசூலா ஏத்துக்கிற மாட்டீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும் பொழுது, இன்னி அகுலுக்குலக்கும், நான் உங்களுக்காக நான் படைக்கிறேன், மினத்தீனி களிமண்ணில படைக்கிறேன், கஹை அத்தி தைரி பறவையுடைய வடிவத்தில், பறவையுடைய ஷேப்ல என்ன செய்யறேன், களிமண்ல உருட்டிக்கிட்டு நான் செய்கிறேன். அன்புகுபீகி செஞ்சுட்டு அதுல ஊதுகிறேன். எக்கூனு தைரன் அது பறவையாக ஆகிவிடுகிறது. இதுனில்லா அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி. அவர் ஊதும் போதெல்லாம் ஆகாது, செஞ்சு வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் இவங்க அற்புதம் கேட்கறாங்க,
ஊதட்டுமா இல்ல, ஊதுண்டாண்டா நடக்கும், ஊதாதண்டானா ஒண்ணுமில்ல, சும்மா ஊத வேண்டியது அவரு. அல்லாஹ் ஊதுன்னு சொன்னாதான் அது பறவை ஆகுமே தவிர பேர் ஆக்கவே இல்லை. இப்படி ஒரு தடவை 2 தடவை 10 தடவை செஞ்சாலும் சரிதான். இவர் எத்தனை தடவை செஞ்சாலும் பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் இது செய்யும். அல்லாஹ் என்ன செய்யணும், உன்ட அற்புதம் கேட்கிறாங்க, களிமண்ணை எடு, களிமண்ணை உருட்டு, பறவை மாதிரி செய்யி, நீ ஊது என்று எல்லாம் அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கும். அப்ப இவரா போய்கிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு குரலி வித்தை காட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி நினைக்கிறாங்க, இந்த வித்தையை காட்டி காட்டி ஊதி ஊதி பறவை பறக்க விட்டுட்டு இருந்தாரு என்கிற மாதிரி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இறை தூதர்னா ஆதாரம் கேட்பாங்கல்ல, ஆதாரம் கேட்கும்போது எல்லாம் என்ன செய்வான், இந்த உத்தரவு போடுவான், களிமண்ணை நீ செய்யி, பறவை மாதிரி ஆக்கு, நீ ஊது, அது பறவை ஆயிரும் சொன்ன பிறகு இவ்வளவு ஒரு செஞ்சாருன்னா ஆகும். அப்படி இல்லாம செஞ்சாருன்னா ஆகாது. அப்பயே அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இதுனில்லாங்கிறாரு, தைரன் இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு தான் அது பறவையாக மாறும் அப்படிங்கிறாரு. ஒரு தடவை மொத்தத்துக்கும் சேர்த்து கூட இதுனில்லான்றலாம். ஒண்ணு சொல்றாரு, உபரி உள் அக்குமாக உள் அபுரச உஹில் மௌத்தா இதுனில்லா, அதாவது வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீக்கி இறந்தவர்களை நான் உயிர்ப்பிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டிருக்கிறேன். தூதர்னு ஆதாரம் கேட்கிறீங்க, செத்து போனால புழைக்க வச்சு காட்டினா இல்லையா, பிறவி குருட குணமாய் காட்டினா இல்லையா, வெண்குஷ்டத்தை நீக்கி காட்டினா இல்லையான்னு தூதருக்கு ஆதாரத்தான் காட்டுறாரு. அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இதை செஞ்சேன். அப்ப ஒரு செத்து போன அம்புட்டையும் உயிராக்குவாருங்கிற மாதிரி அவர் கொடுக்கப்படல. இறை தூதருங்கிற எப்ப ஆதாரம் காட்டு, என்ன ஆதாரம் காட்டணுங்கிற, அல்லாட்ட இருந்து ஆர்டர் வரும், ஒரு செத்த ஏதாவது பாடி எடுத்துட்டு சொல்லி நீ ஊது பொழைச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு ஒரு போனத்தை தூக்கிட்டு வாடான்னு சொல்லுவாரு. எங்கேயாவது போனங்கிறதா தூக்கிட்டு வா, எழுப்பி காட்டுறேன் அப்படிம்பாரு. அல்லாட்ட இருந்து ஆர்டர் வரலன்னு வைங்க, போனத்தை தூக்கிட்டு வரவும் சொல்ல மாட்டாரு, தூக்கிட்டு வர சொல்லி ஏதாவது செஞ்சா அவன் நடக்கவும் செய்யாது. அப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர் பண்ணி அனுமதிப்படின்னு அதுல இருக்குத, அதை மட்டும் கழிச்சிடுறாங்க. இந்த அற்புதத்துல கொண்டு நபிமார்கள்ட்ட செஞ்சாங்கிறத வைத்துக் கொண்டு அவங்கள கடவுள் மாதிரி நினைக்கிறானே, அவன் எதை மறைச்சிடுவான், இதெல்லாம் இருக்குதுப்பா அந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எல்லாம் வருது, அதையெல்லாம் ஏன் மறைக்கிற? இது 349 இருக்கிறது. 510 இதைய அல்லாவே சொல்ற மாதிரி வருது. இது அவர் போய் மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி. அவர் போய் என்ன செய்யறாரு, என்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்களா, நான் இதெல்லாம் ஒன்று செஞ்சிருக்கானா இல்லையா அப்படி சொல்றாரு. இதுல எப்படி வருதுன்னா இது தகுலுக்கு மினத்தீனி கஹையத்தி தைரி பிஇذنி, இது ரொம்ப விவரமா இல்ல சொல்றான். நீ களிமண்ணை படைக்குவ பறவையை போல, களிமண்ணை பறவையை போல படைக்கிறதுக்கு அதுக்கு என்னுடைய அனுமதி வேணும். பிஇذنி, அது என் அனுமதியை கொண்டு நீ செய்தாய். தன்புகு பீஹா தக்கூனு தைரன் பிஇذنி, அதுல நீ ஊதுவ, அதுக்கே அனுமதி வேணும். அது பறவையா மாற அனுமதி. ஒரு காரியத்துக்கு அதுல ஒவ்வொரு காரியத்துக்கு அனுமதியை சேர்க்கிறான்ல. நீ பறவையை படைத்து அது உயிர்மா பறவை களிமண்ணை உருட்டி பறவையை ஆக்கி ஊதி அது பறவையாக மாறிவிடும் என்னுடைய அனுமதியை கொண்டு அப்படி சொல்லாம முதல்ல ஸ்டார்டிங் பண்றதுக்கு அனுமதி வாங்கணுமா? எதுக்கு? நம்ம கேட்கறாங்கல்ல, களிமண்ணை உருட்டி நான் பறவை மாதிரி செய்யட்டுமால அப்படின்னு சொல்லி பறவை பொம்மையை செய்யறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் அனுமதி? அல்லாஹ் அனுமதி கேட்கணுமா? எப்படி சொல்றான், இது தகுலுக்கு ஈசாவே நீ படைத்தாய். ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசினா சொல்லி காட்டுறான். எப்படி மினத்தின் களிமண்ணில் இருந்து நீ படைக்கிறாய், கஹையத்தி தைரி பறவையின் வடிவத்தை போல ஒரு பொம்மையை நீ செய்கிறாய். பிஇذنி, என்னுடைய கட்டளை பிரகாரம் என்னுடைய ஆர்டர் பிரகாரம் இதை நீ செய்கிறாய். தன்புகு பிஹா, அதிலே ஊதுகிறாய். தக்கூனு தைரன் பிஇذنி, என்னுடைய ஆர்டர் பிரகாரம் அது பறவையாக ஆகிறது. அப்ப என்னுடைய ஆர்டர் அவசியம் காட்டுறானா இல்லையா? அதுல ஈசா நபி செஞ்சாங்கன்னு மட்டும் பார்க்காம நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவர் வந்தார். அவரு எப்பவெல்லாம் பறவையை களிமண்ணை உருட்டி விட்டு செய்யறாரு, அத்தனை பறவைகளை உண்டாக்கிட முடியுமா? ஆதாரம் கேட்கும் போது என்ன ஒரு பெரிய இந்தியா மாதிரி பெரிய நாடா, சின்ன ஒரு ஊருக்கு ஒரு தூதரா வர்றாரு. பாலஸ்தீன்ல ஒரு ஊருக்கு என்ன செய்யறாரு, தூதரா வர்றாரு. அவனுக்குள்ள டெய்லி எல்லாம் செஞ்சு காட்ட தேவையே இல்லை. பெரிய நாடா இருந்துச்சுன்னு சொன்னா மதுரையில ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு, மெட்ராஸ் ஒண்ணு செஞ்சு காட்டிட்டா இருக்கணும். இருக்கிறது ஒரு ஊர், சின்ன ஒரு மக்கள் தொகை. அவனுக்கு திருப்பி செஞ்சா கூட போர் அடிச்சு போயிருமா இல்லையா? நான் அந்த காட்டட்டுமா அந்த பறவை அடுத்த நாள் அதை போய் காட்டினா ஒரு மந்திரத்தை மேஜிக் சவுண்ட் போடுறான். பெரிய பெரிய சர்க்கார் பிஜி சர்க்கார் போட்டா கூட 3 நாளைக்கு கூட காத்து ஆடுங்க. அதை எத்தனை பேர் பாக்குறது? நல்லா தான் இருக்குது மேஜிக் ஷோ, அதுக்காக டெய்லி பார்க்க முடியுமா? 2 நாள் 3 நாள் 10 நாளைக்கு போடுவான். எல்லாம் பார்த்தவன் மற போக மாட்டானா, எடுத்துட்டு வேற ஊருக்கு போயிடுவான். அப்ப அப்படித்தானப்பா ஈசா நபி போய்கிட்டு செஞ்சா கூட அதையே களிமண்ணை உருட்டி ஊட்டிட்டே இருந்தாருன்னு சொன்னா எவன் பார்க்க போறான்?
அது எவன் முக்கியத்துவம் கொடுக்க போறான்? சாதாரண நிகழ்வாயிருமா இல்லையா? ஒரு ஊர் தானே, சின்ன மக்கள் தொகை தானே. சின்ன மக்கள் தொகை உள்ள ஒரு ஏரியாவுல பணமாவது கிடைக்கணுமா இல்லையா? மாற்றூர்ல இப்ப தூக்கிட்டு வருவாரு. அப்ப இறந்தவரை உயிர்ப்பிக்கிறேன்னா நினைச்சிட்டு இருக்காங்க, இது பெரிய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மாதிரி சாம்ராஜ்யத்தை ஆண்ட மாதிரி அவ்வளவு தூதர் மாதிரி இருந்தா தான் இதெல்லாம் சரியா வரும். சின்ன ஒரு பகுதியில சின்ன ஒரு மக்கள், அந்த காலத்துல எல்லாம் ஒரு 2000-3000 பேர் இருந்த பெரிய தொகை, பெரிய மக்கள். யூனுஸ் நபி 1 லட்சம் பெரிய நம்பர் நல்லா சொல்றான், மத்தெல்லாம் அதோட கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த மக்கள் மத்தியில போயிட்டு பாடியாவது டெய்லி கிடைக்காது செய்யும், கிடைக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை செய்வேன். ஓ துபுரி உல் அக்குமக உல் அபுரசபி இதுனி, வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் என் கட்டளைப்படி நீ குணமாக்குவாய். இதுல கூட நான் கேட்கிறேன், ஒரு இப்ப இந்த மெட்ராஸுக்குள்ள பெரிய மக்கள் இருக்கணும், இதுல வெண்குஷ்டம் எத்தனை பேர் இருப்பான்? இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது ஒரு 50 லட்சம் மக்கள் இருக்கான மெட்ராஸ்ல, 1/2 கோடி பேர் இருக்கிறான். இந்த 1/2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சென்னையில வெண்குஷ்டம் எத்தனை பேர் இருப்பான்? பிறவி குருடு எத்தனை பேர் இருப்பான்? பிறக்கும் போது குருடனா இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்லாம் இருப்பான். அப்ப வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீ நீக்கினாய் என் உத்தரவுப்படி, இதுலயும் என் உத்தரவுப்படிங்கிறான்ல. இது துஹ்ரிஜுல் மௌதாபி இது நீ, அந்த 2 வசனத்தை ஆதாரமா காட்டுறீங்க. அந்த 2லயும் அல்லாஹ் திருப்பி திருப்பி வைக்க லாக்கு போடுறானே, ஒவ்வொருத்தரும் லாக் வச்சு சீல் வச்சு செய்யறான்ல, வேற மாதிரி போயிடக்கூடாதுக்காக வேண்டி லாக் போட்டு தான் அந்த அற்புதத்தை சொல்லி காட்டுறான். ஃப்ரீயா திறந்து விட்டுல என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி. அப்ப இது துஹ்ரிஜுல் மௌதாபி இது நீ, இறந்தவர்களை என் அனுமதியோடு நீ வெளிப்படுத்தினாய். இது 5வது அத்தியாயத்தில் 110 இருக்கிறது. அப்ப அல்லாவே ஈசா நபியை பார்த்து சொல்லும் பொழுதும் என் கட்டளைப்படின்னு சொல்றான். ஒவ்வொன்றுக்கும் ஈசா நபிய மக்கள்கிட்ட போய் தன்னுடைய இறை தூதருக்கு சான்ற சொல்லும் பொழுது நான் செய்யல, அவன் சொல்லி சொல்லி செஞ்சேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும், சொல்லாத நேரத்தில் செய்ய முடியாது என்பதை நம்ம காட்டுகிறோம். அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் தான் அற்புதங்கள் இருக்குமே தவிர அவங்க நினைக்கும் போதுதான் நடக்குமான, இதுதான் அடிப்படையான விஷயம். அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் என்பது உண்மை, ஆனால் நினைக்கும் பொழுதெல்லாம் செய்ய முடியாது, நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. ஒரு தடவை செஞ்ச காரியத்தை எப்பவும் அதை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். அது அல்லாஹ் எப்ப நாடுறானோ எதை நாடுறானோ அப்பதான் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்ச நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் செஞ்ச ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கைப்படி பார்த்தா கொலைய பண்ணிவிட்டாங்க, அதையும் தடுக்க முடியல. நம்ம நம்பிக்கைப்படி பார்த்தாலும் ஓடித்தான் ஒளிஞ்சாரு, கடைசியில் எல்லாம் நினைச்சுட்டான் மண் அன்சாரி இல்லல்லாங்கிறார். ஈசா நபி அவர்களை கொலை செய்வதற்காக பிளான் பண்ண உடனே எல்லா மக்களையும் கூட்டி வச்சுட்டு, அவர் கஷ்டப்பட்டு உண்டாக்கி இருப்பார்ல சின்ன தொண்டர்கள், அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்ன செய்யறாரு, மண் அன்சாரி இல்லல்லா, எனக்கு அல்லாவுக்காக உதவி செய்யறவங்க யாராவது இருக்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா யாராவது. காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், இந்த ஹவாரியின் என்ற அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்போம் என்று சொன்னார்கள் வருது. உங்களுக்கு மந்திரவாதியா இருந்தா ஏன் சீடர்கள் உதவி கேட்கணும்? அரட்டு பாத்துறேன், எத்தனை பேர் செத்த பணத்தை எழுப்பிடும், உசுரோட பணமாக்கி காட்டுறேன் அப்படில சொன்னேன். செத்த பணத்தை எழுப்பிருக்கா இல்லையா, உசுரோட வரட்டும், 50 பேர் பணமாக்கி காட்டுறேன் அப்படி அவர் சொல்ற மாதிரி லாக்கணா? இல்லவே இல்லை. அவங்க நம்பிக்கைப்படி கொல்லப்பட்டாருங்கிறாங்க, நம்ம நம்பிக்கைப்படி மேல தூக்கிட்டு போயிட்டான். அவன் தூக்கி தான் காப்பாற்ற முடிஞ்சதை தவிர என்ன செய்ய முடியல. அவர் வர்றவன்லாம் அப்படி சிலையை அனுப்பி வச்சியோ அவங்கள அப்படியே காலி பண்ணியோ என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது போக இதெல்லாம் இந்த அற்புதங்கள், அந்த எந்த அற்புதங்களை நபிமார்கள் செய்தார்கள் நம்ம சொல்றோமோ அந்த அற்புதங்கள்ல இந்த விவரங்கள்லாம் வருகிறது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டாங்க, நெருப்புல போட்டவன அவரை அதை நெருப்பு குளிர செஞ்சாரு இல்ல. அவங்க கேட்டாங்க, அவர் நெருப்புல போடுற அளவுக்கு தான் பேசினாரு. இப்ராஹிம் நபி செஞ்சாரு, அந்த தைரியம் அவரா போய் உடைச்சு விட்டு சிலையெல்லாம் உடைச்சு விட்டு அது பெரிய சிலைலாம் உடைச்சுன்னு சொல்லி அவங்கள எந்த அளவுக்கு கோவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நினைஞ்சாரு. அதெல்லாம் சொன்னாரு. சொன்னோன்னு சும்மா விடக்கூடாது, நெருப்பு குண்டத்தை வாத்துக்குள்ள தூக்கி போடுங்க, தூக்கி போட்டாங்க. போட்டவன அது எப்படி குளிரா போச்சு? இப்ராஹிம் நபி மந்திரம் செஞ்சு போனுச்சா? இல்ல. அதை பத்தி எல்லாம் என்ன செய்யறான், குல்னா நாம சொன்னோம், யானாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே, அவர் தூக்கி நெருப்புல போட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவர் என்ன நினைச்சு நெருப்புக்கு போயிருப்பாரு, சரி எரிச்சு சாம்பலாயிருவாங்க, முடிஞ்சு வச்சுக்காத, அல்லாஹ் காப்பாத்தினா உண்டு, இல்லன்னா எல்லாரும் போற மாதிரி நம்ம நினைச்சிருவோம், சாம்பலா போயிருவோம் என்கிற நினைப்புலதான் அவர் இருந்திருப்பாரு. ஆனா அது போட்டவன என்ன ஆச்சுன்னா, குல்னா நாம் சொன்னோம், அவங்க தூக்கி நெருப்பில் போட்டார்கள், அவர் ஒன்னும் சொல்லவில்லை, நாம் சொன்னோம், யானாரு நெருப்பே கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நீ அவருக்கு குளிராகவும், குளிர்ல விரைச்சு செத்துற போயிடக்கூடாதுல, குளிர்ல சலாமத்தான குளிர், அதாவது கரெக்டான டெம்பரேச்சர்ல, அது ஏசி மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், குளிராயிரம் மட்டும் சொன்னான்னு வைங்களேன், அதை சலாமத்தை சேர்க்காம குளிர் போய் அது ஃப்ரீசர் மாதிரி போயிடும், அப்புறமேடு
ஃப்ரீசர் மாதிரி போனா வேற ஐஸ் கட்டியா போயிடுவாரு. அது குளிராவும் இருக்கணும், அதே நேரத்தில் அது மனிதன் உரைய வைக்கிற குளிரா இருந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொல்றான், நெருப்புக்கு யானாரு நெருப்பே கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் அவரை பாதுகாக்கக்கூடிய குளிர்ச்சியாகவும் நீ மாறிவிடு. அப்படி ஏசில உட்கார வச்சுட்டான்ல. இது அவருக்கு என்ன சம்பந்தம் இதுல இருக்கு? அவரை மந்திரவாதியா போய் செஞ்சாரு. அதெல்லாம் அல்லாஹ் ஆர்டர் பண்றான். நெருப்புக்கு ஆர்டர் பண்ணக்கூடியவன் ஆர்டர் பண்ண நெருப்பும் கேட்கும், அவங்களுக்கு ஆர்டர் பண்ண இயலாது. நெருப்புக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இல்ல? இப்ராஹிம் நபி கிடையாது. அதே மாதிரி பறவைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்துருச்சு, அவரால் கூப்பிட்டு வந்துச்சு. அவர் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? இது 21வது சூறாவில் 69 வசனம் நெருப்புல போட்ட விஷயம். இப்ராஹிம் நபி பறவைகள் எல்லாம் மறுத்து 4 மலையில வச்சு கூப்பிட்டாரு, உடனே வந்து விட்டது. அப்ப இப்ராஹிம் நபி மாதிரி ஆளுக்கு கூப்பிட்டார்களே ஆனால், மகான்கள் பெரியார்கள் கூப்பிட்டார்களே ஆனால் பணமும் வரும் பறவையும் வரும். இப்படி கதை விடுறாங்க. பணமும் வந்துருமா, என்ன செய்யும், பறவையை கூப்பிட்டாலும் வந்து விடும். அந்த மாதிரி ஆற்றல்களை எல்லா மகான்களை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். இது என்னென்று ஆரம்பிக்கிறது பறவை விஷயம். அவர் என்ன செய்யறார், இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பி அரிணி கைபத்துஹில் மௌத்தா, இறைவா இறந்து போனால உயிராக்குவதாக நீ சொல்ற. நான் அதை போய் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இது எப்படி உயிராக்குறேன்னு எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் எப்படி கேட்கிறாரு, ரப்பி அரிணி, இறைவா எனக்கு காட்டித்தா, கைபத்துஹில் மௌத்தா, நீ எப்படி இறந்தவர்களை உயிராக்குறத நான் பார்க்கணும். நான் செத்த பிறகு நீ உயிராக்குற நான் எப்படி பார்க்கறது? அப்ப நான் உசுரோட இருக்கும் பொழுது செத்ததை நீ எப்படி உயிராக்குற என்பதை நான் என்ன செய்யணும், பார்க்கணும், காட்டுன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் போய் வேலையை பார்த்துன்னு சொல்லலாம். இவர் கலீலா இருந்தனால அல்லாஹ் செய்யறான், கொடுக்க விரும்புறான். ஆனா அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, கால் அவலம் தூமின், அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான், இவர் எப்படி உயிராக்குவா, இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது, இதெல்லாம் மறைச்சிருவாங்க. பார்த்தீர்களா பறவை வந்தது மட்டும் சொல்றாங்க. என்ன பறவை வந்துச்சு, என்ன சம்பவம் முழுசா சொல்ல மாட்டீங்க. அப்ப முழுசா எப்படி வருகிறது? ஆரம்பமே இவர் ஒரு கோரிக்கை தான் வைக்க, இவர் தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பமே இப்ராஹிம் நபி தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கைபத்துஹில் மௌத்தா, இறைவா இறந்தவர்களை எப்படி உயிராக்குவாய். அல்லாஹ் திருப்பி என்ன கேட்கிறான், கால் அவலம் தூமின், அப்படின்னா நம்பிக்கை கொள்ளல, ஈமான் கொள்ளலையா நீ? நான் இறந்தவரை உயிராக்குவாங்கறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். அவர் என்ன சொல்றார், கால அப்படிலாம் இல்ல, அல்லாஹ் கண்டிப்பா நம்பிக்கை கொள்றேன். எத்துமையின்ன கல்வி, என்னுடைய கல்வி, என்னுடைய உள்ளம் ஒரு அமைதி உறணும், அல்லாஹ் புரிஞ்சுக்கிறணும். புரியாமல் இருப்பதில் ஒரு அமைதி கிடைக்காது. ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டா கூட அது காரணத்தோடு புரிஞ்சுன்னு வைங்க, அதுல ஒரு கூடுதல் சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு நான் புரிந்து கொண்டால் என் மனம் ரொம்ப அமைதி பெறும். அதுக்கு தான் கேட்கிறேன். அதாவது இறந்து போனது நீ எப்படி உயிராக்குறேன்னு காட்டணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அர்பாத்தம் என பயிரி. அப்ப நீ என்ன செய்யணும், ஒரு 4 பறவையை பிடிச்சிட்டு வா. 4 பறவையை பிடிச்சி 4ஐயும் துண்டு துண்டா வெட்டி உன்ன கலந்து 4 மலையில வச்சிரு. ஒவ்வொரு மலையிலையும் 4 பறவையுடைய பாகம் இருக்கும். ஒவ்வொரு பறவையும் ஒரு மலையில வைக்கிறது இல்ல, 4 பறவையை போட்டு 4ஐயும் மிக்ஸ் பண்ணி வெட்டி மிக்ஸ் பண்ணி அது என்ன செய்யணும், கொஞ்சம் கொத்து கொத்து அள்ளி கொண்டு 4 மலையில வச்சுட்டு என்ன செய்ய, நீ கூப்பிடு. என்ன செய்ய, அந்த மலையில கொண்டு வச்சுட்டு ஒன் பக்கம் காக்கா ஒடியா புறா ஒடியா, என்ன பறவை வச்சான்னு தெரியல, சும்மா சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அவர் என்ன பறவை வச்சாரோ, மயில ஒடியா குயிலே வடியான்னு என்னத்தை வச்சியோ அதை சொல்லி கூப்பிட்டு பாரு. அப்ப ஏத்தி எனக்கு சாயா, அவைகள் ஓடி உன்னிடத்துல வரும். அப்ப நீ தெரிஞ்சுக்கிறவே நான் எப்படி உயிராக்குறேன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி அங்க கொஞ்சம் செதறி போட்டா கூட ஒரு மனுஷனை கடல்ல தூக்கி போடுறோம், கடல்ல மூழ்கிட்டான், அவன் செத்து போனவனை நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் சாப்பிட்டுரும். ஒரு இடத்துல அவனுடைய இது இருக்காது, இந்த மீன் வயிற்றுல கொஞ்சம் அந்த மீன் வயிற்றுல கொஞ்சம் இப்படிலாம் போயிட்டான். இவனெல்லாம் எப்படி எழுப்புறான் டவுட் வரும்ல, பல மாதிரி. அதுக்கு தான் இந்த மாதிரி பிரிச்சு வைக்க சொல்றான். 4ஐயும் கலந்து 4 இடத்துல வச்சுப்படு. இப்ப கூப்பிட்டு பாரு எல்லாம் எப்படி அசம்பிள் ஆகி ஒடியாருதுன்னு பாரு. மயிலே வேண்டாம், மயில் இப்படி எல்லா மயிலும் ஒரு ஒன்னா ஒடியாருது, குயிலே வேண்டாம், குயில் புறம் ஒடியாருது. எல்லாம் வந்தவனே எல்லாம் நீ அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை இப்ப நான் விளங்கிட்டேன். இவருக்கு புரியவளா இல்ல, எப்படி புரியும், எப்படி உயிராக்குறான் என்பது இப்போ அவருக்கு கணக்காது. என்ன விளங்கிட்டாரு, உயிராக்குவான் என்றுதான் வழக்கமே தவிர எப்படி ஆக்குறான் அது உனக்கு தெரியாதுங்கிறதால சொல்ல வர்றான். அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சரி புரியாது எனக்கு, அது இருந்தாலும் நீ எல்லாத்துக்கும் சக்தி உள்ளன்னு விளங்கிட்டேங்கிறார். என்ன விளங்கிட்ட, நீ என்ன வேண்டாலும் செய்வ, உனக்கு முடியாது ஒண்ணுமே கிடையாது என்பதை நான் வழங்கி கொண்டேன்கிறார். இதுல இப்ராஹிம் நபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ராஹிம் நபிக்கு என்னமா அவரா பறவைகளை பார்த்து நான் யார் தெரியுமா, கொண்டு வா பறவையை வெட்டிட்டு உயிராக்கி காட்டுகிறேன் அப்படி சவால் விட்டாரா?
அப்படியே சம்பவம். அப்படி ஏதாவது மக்கள் மத்தியில ஒரு அறைகோல் விட்டு இவர் பாட்டு பணத்தை கணத்தை உயிராக்கி காட்டியிருந்தாருன்னா நீ என்ன செய்யலாம்? இப்ராஹிம் நபிக்கு அந்த ஆற்றல் அவருக்கு டவுட்ல கேட்கிறாரு. அவருக்கு தெரிய கூட செய்யாத, இப்படி வெட்டுறதும் தெரியாது, உயிரா வருங்கிறதும் தெரியாது, எப்படி நாணயங்கள் நாலு துண்டா வச்சா உயிரா வருங்கிறது எப்படி நாலேஜ் கூட அவருக்கு இல்லையா? அத்தனை கேட்டார் அல்லாட்ட. செய்யறது ரெண்டாவது இருக்கட்டும், அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு மெசேஜ் தெரியாது அவருக்கு. அவர் கேட்ட பிறகு அல்லாஹ் சொன்ன பிறகு அது நடந்த பிறகுதான் ஓ இப்படியா மேட்ரு, இதுல என்ன இப்ராஹிம் நபி கூப்பிட்டோன்னு வந்து விட்டுதுங்கிறாங்க. இது எல்லாத்தையும் முட்டையும் விட்டுவிட்டு இதெல்லாம் இவ்வளவு முந்தி சொன்ன இவர் கேள்வி கேட்டது அல்லாஹ் சொன்ன பதில் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீர்களா இப்ராஹிம் நபி அவர்கள் பறவைகளை துண்டு துண்டா வெட்டி கூப்பிட்டார், ஓடி வந்தது. இப்படி இப்ராஹிம் நபி சொல்லி அவுளியாண்டுவாங்க. அப்படின்னா அவுளியாக்களுடைய மகிமை தெரிகிறதா வாங்க. அவுளியாவுக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல ஒரு நபிக்கே எல்லாம் செஞ்சு காட்டுறான், அதை செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, இங்க உள்ள செத்து போன ஆளுகள் எல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சுலைமான் நபி எல்லா அற்புதம் வந்துச்சு. அது என்ன அற்புதம் செஞ்சிச்சு? காற்றையே ஒரு கையில வச்சிருந்தார், அவரா வச்சிருந்தாரு. சகர்நாளி சுலைமானுங்கிறான். சுலைமானுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமானுக்கு சைத்தான்கள், ஜின்கள், காற்று, அதாவது பறவைகளுடைய உள்ளிமுனா மன்சுக்கத்தை பறவையுடைய மொழி எங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து கற்றுத்தரப்பட்டிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னா, தாவூது நபியும் சுலைமான் நபியும் போய் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பறவையின் மொழிகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. அப்ப சுலைமான் நபிக்கு கொடுத்த அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் அதுல அவருக்கு என்ன ரோல்? அதுல ஒரு ரோலும் இல்லை. அதுதான் நல்லாட்ட கேட்கிறாரு, எனக்கு தந்த மாதிரி யாரும் கொடுக்காதுங்கிறாரு. இவருடைய ரோலா இருந்தபடி கேட்கிறாருங்கிறேன். இவருக்கு எந்த சுலைமான் நபி செஞ்ச அற்புதத்துல எதுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் வசப்படுத்தி கொடுத்தான். வசப்படுத்தி கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? அவர் கட்டுப்பட்டு செய்தான் இருந்தது. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான விதியாக எல்லாம் சொல்லித்தான் அனுமதி இல்லாம செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த சம்பவங்கள்லயும் அது சேர்த்து சொல்றான். எந்தெந்த சம்பவங்கள் குர்ஆன்ல அற்புதங்கள் வந்திருக்கிறதோ அதை நபிமார்களே செய்ததாக என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இல்ல அல்லாஹ் என்ன செய்வான், அவர் ஆர்டர் பண்ணுவான். இப்படி ரெண்டு வகையில் ஒன்றாகத்தான் நபிமார்கள் வழியாக அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இந்த அற்புதத்தை வச்சு தடம்பொருளை பார்த்தா என்ன செய்யணும், இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்